ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட 29th கிளாஸில் இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைலில் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த கேக்கு. பேக்கரியில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆயிரும். பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நார்மல் கேக் பண்ணுறத வந்து டைமிங்கோட போட்டிருந்தேன். இப்போ வந்து பேக்கரி ஸ்டைல் கேக்க வந்து டைமிங்கோட போடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோவ வந்து நான் டைமிங்கோட கட் பண்ணாம போட்டிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதில் வந்து எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸும், ஒரு 4-5 ட்ராப்ஸ் அளவுக்கு மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து இதை வந்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பீட் பண்ணுறத நான் டைமரோட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துருக்கனால முட்டை வந்து நல்லா பொங்கி வராது. நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 நிமிஷத்தில் மெல்ட் ஆகிடும். பொடி பண்ணாத சர்க்கரையாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் செகண்ட் ஸ்பீடில் இன்னொரு நிமிஷம் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணியாச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம வந்து டைமர் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து மைதா மாவு சேர்க்க போகிறேன். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நம்ம வந்து கேக் ஜெல் சேர்க்க போகிறோம். அதனால் 3/4 கப் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் சேர்த்துக்கிறேன். கேக் ஜெல் வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேக் ஜெல் சேர்த்துருக்கோம்ல, அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கேக் ஜெல் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். அதனால் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ செகண்ட் ஸ்பீடில் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போகிறோம். கேக் பேட்டர் வந்து நல்லா திக்கா வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ 3 ஸ்பீட்ல மாத்திட்டு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ 4த் ஸ்பீட்ல மாத்திட்டு திரும்ப 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்றதுல தாங்க இருக்கு. நம்ம கேக் பேட்டர வந்து கரெக்ட்டா பீட் பண்ணும்போது, கேக் ரொம்ப சாஃப்ட்டாவும், ஸ்பாஞ்சியாவும் கிடைக்கும். கேக் ஜெல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணாம விட்டுட்டோம்னா, கேக் ஜெல் எல்லாமே அப்படியே கீழ போய் செட்டில்ட் ஆயி கேக் வந்து ஃப்ளாப் ஆயிடும். அதனால நம்ம எந்த அளவுக்கு திக்கா வரணுமோ, அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கரெக்ட்டா ஒரு 4 நிமிஷத்துக்கு பீட் பண்ணியிருக்கோம். நான் டைமர் வந்து ஆஃப் பண்ணிட்டு, இதில ஆயில் சேர்த்துக்க போறேன். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அத சேர்த்து நம்ம ஹை ஸ்பீட்ல அதாவது 5வது ஸ்பீட்ல 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா கேக்ஸ் பண்ணும்போது ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டான்னு சொல்லுவேன். ஆனா, இந்த மாரி கேக்ஸ் பண்ணும்போது ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஸ்பீட்ல 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிட்டோம். நான் டைமர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்கா இருக்கணும், க்ரீமியா இருக்கணும், ஒயிட் கலர்ல இருக்கணும். அப்பதான் கேக்கோட உள்ள வந்து நல்லா ஒயிட் கலர்ல வரும். இப்ப இத வந்து ஒரு கேக் டின்னுக்கு மாத்திர்லாம். நான் இங்க ஒரு 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஊத்தி நம்ம பேக் பண்ணி எடுத்துரலாம். பேக் பண்றதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்த லோ டூ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன், ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டர் பேப்பரில் ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. நான் பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்க ஓவன்ல பேக் பண்ற மாதிரி இருந்தா 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்றேன். பாருங்க கேக்கோட உள்ள வந்து எந்த அளவுக்கு ஒயிட் கலர்ல சாஃப்ட்டா இருக்குன்னு. நம்ம பேக்கரியில வாங்குற அதே கேக் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அதே டீ கேக் மாதிரி தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த கேக் ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. வாயில போட்டோனே அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த கேக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான, சாஃப்ட்டான, வாயில போட்டோனே அப்படியே மெல்ட் ஆகுற, பேக்கரியில கிடைக்கிற அதே டேஸ்ட்டில பைனாப்பிள் டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த கேக் ரெசிபி புடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் குடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல பார்க்குறேன்.